இனி சர்வதேச சமூக வலைதள செய்திகளை செய்தியாளர் மிருனாளினி வழங்குவார். வணக்கம். இன்றைக்கி உலக அளவிலான செய்திகளில் முதல்ல மிஷிகன் நாட்டிலேருந்து ஒரு செய்தி. அதாவது ஒரு முஸ்லீம் ஃப்ளைட் அட்டெண்டன்ட், இவங்க ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த பெண்மணி. ஸோ இவங்க தன்னுடைய ஃப்ளைட்டில் அவங்களுடைய மதத்தின் கோட்பாடின்படி மதுவெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு லிக்கர்லாம் சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வேலையிலிருந்து. ஸோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுற நிறைய டிஸ்கிரிமினேஷனில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் பல மக்களுடைய குரல் எழும்பியிருக்கு. ஸோ அவங்களுடைய மதத்தின் கோட்பாட்டின்படி அவங்க சர்வ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க லிக்கர். ஸோ அதுக்காக இவங்களை எப்படி நம்ம சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை உலக அளவில் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக இன்னொரு செய்தி யூகேலேருந்து சமீப காலத்தில் அதிகப்படியான இரண்டாம் உலக போரின் அப்போ பயன்படுத்தப்படாத, அதாவது வெடிக்காத குண்டுகள் அதிகப்படியாக நிலத்தில் அடியிலேருந்து புதைக்கப்பட்டு அது எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ நிறையவே நம்மளால் பார்க்க முடியும். யூகேல கடந்த சில நாட்களாகவே இந்த மாதிரி நிறைய பாம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க. வெடிக்காத நிலையில் இருக்கக்கூடிய பாம்ஸ்னால அதிகப்படியான பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அறிந்ததே. ஸோ இந்த ஒரு பயம் இப்போ யூகே மக்களுக்கு இடையே இப்போ அதிகமாக ஏற்பட்டிருக்கு. ஸோ ஏன் இந்த குண்டுகள்லாம் வெடிக்காமல் இன்னுமே புதைப்பட்டிருக்கு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதனுடைய புகைப்படங்களும் செய்திகளும் அதிக பேரோட ஷேர் பண்ணப்பட்டுட்டே இருக்குது. அடுத்தபடியாக யூகேயில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே யூகேயில் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிறக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கன்ஸை வச்சு பேர் வைக்கிறாங்க. அதாவது நிறைய ரைஃபிள்ஸ், இந்த மாதிரி பிஸ்டல்ஸ், இந்த மாதிரி வரக்கூடிய பெயர்கள்லாம் இந்த குழந்தைகளுக்கு செகண்ட் நேம்ஸாகவும் சரி, முதல் நேம்ஸாகவும் கன்ஸை வச்சு பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு பயத்துக்குரிய செயலாக எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஸோ ஒரு டார்க் காடஸ், பயத்துக்குரிய கடவுள்கள், இந்த மாதிரி பேய்களுடைய பெயர், இந்த மாதிரி அதிகப்படியாக அவங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தான் பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சர்வேவாக வெளியாக இருக்குது. ஸோ அதிக பேர் பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக மேத்ஸ் சம்மந்தமான ஒரு ஆப் வெளியாக இருக்குது. ஸோ இது நிறையா குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் இந்த ஆப் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு ஃபோட்டோ மேத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ மேத் என்ன அப்படின்னா, இது புக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ், அதாவது ஈக்குவேஷன்ஸ், அந்த சம்ஸ் எல்லாம் ஒரு ஃபோட்டோ ஸ்னாப் மட்டும் எடுத்துகிட்டு அதனுடைய சொல்யூஷன்ஸை இந்த ஆப்பை கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸியாகிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ மேத் இப்போ அதிக பேரிடையே டெக்னாலஜியில் அதிக மக்களுடைய வரவேற்பை எடுத்திருக்கு. அடுத்தபடியாக ஃபேஸ்புக்கில் இன்னொரு நியூஸ் வைரலாக போயிட்டுருக்கிற செய்தி என்ன அப்படின்னா அதாவது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு 12 வயது சிறுமி, இவங்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு உலக அளவிலான ஒரு ஐக்யூ டெஸ்ட்டில், அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இவங்களெல்லாம் விட இந்த சிறுமிக்கு அறிவு அதிகமாக இருக்குது, ஐக்யூ பவர் இந்த பெண்மணி இந்த சிறுமிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய ஐக்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை நிறைய பேர் அப்போஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஐன்ஸ்டைன் அளவுக்குலாம் ஐக்யூ யாராலும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு விஷயமாக பரவிட்டு இருக்கு. அடுத்தபடியாக லைட் த டார்க் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் இப்போது உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன ஹேஷ்டாக் அப்படின்னா இப்போ உலகெங்கும் இருக்கக்கூடிய அகதிகளை, அந்த சிரியா ரெஃப்யூஜி, அந்த ஒரு சிறுவனுடைய புகைப்படம் நிறைய பேருடைய எண்ணத்தை மாற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் எல்லா ரெஃப்யூஜிஸையும் இவங்க உள்ளே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ வரக்கூடிய ரெஃப்யூஜிஸை ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 10,000 மக்கள் சென்று அவங்களை வரவேற்றிருக்காங்க. ஸோ அதுதான் லைட் த டார்க் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் இப்போ உலக அளவில் எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.